சன்னா மசாலா பூரி, சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். 1 கப்பு கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சின்ன சைஸ் பட்டை 2, சின்னோண்டு கல்பாசி, சீரகம் 1 ஸ்பூன், அதே அளவு சோம்பு 1 ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததும் மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அதை இறக்கி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய் 1, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்ச தக்காளி வெங்காய மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்ததும் ரெட் சில்லி 1 ஸ்பூன், கரம் மசாலா 4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா அரைச்ச மிக்சியில் லைட்டாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அது மாதிரி கொதித்து வரட்டும். கொதித்து வந்தது வேக வச்ச கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வச்சு 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். லைட்டாக கொதித்ததும் கொத்தமல்லி சேர்த்து எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான சன்னா மசாலா ரெடி.